Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series belongs to Java Full Stack. This series completely taught in Tamil language. Let's continue the session. We are continuing with the control structures. In the control structures, நம்ம last sessionல if பத்தி பேசியிருக்கிறோம், else பத்தி பேசியிருக்கிறோம், else பத்தி கூட பேசியிருக்கிறோம், நெஸ்டட் இஃப் அண்ணா என்னதோ கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். கரெக்டா? சோ இந்த கான்செப்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் லாஸ்ட் செஷன்ல. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது என்னதுன்னா ஸ்விட்ச்மா. என்னதுமா? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் படிக்க போறோம். சோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா it is used to choose an option among the given set of options. என்ன பண்ணுது? நம்ம கிட்ட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டுமே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சோ தட் இஸ் வாட் அ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். சோ இது எப்ப யூஸ் பண்றோம்னா மெனு ட்ரிவன் அப்ளிகேஷன்ஸ். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம்னா அது மெனு கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேசஸ்ல இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மெயின் ரோல ஆக்ட் ஆகும். சோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா see here switch is a keyword. switch ஏதாவது expression is nothing but the condition. சோ நீங்க இங்க கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு மேட்ச் ஆகணும் உங்களோட ஆப்ஷன்ஸ். இந்த எக்ஸ்பிரஷன் உங்களோட ஆப்ஷன்ஸ்ல எங்க மேட்ச் ஆகுமோ அந்த பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிகியூஷன்ஸ் ஆயிட்டு வெளியே வந்துடும். சோ you have to make use of one more keyword inside this case. These are all called options. Option 1. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆச்சுன்னா இது உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். தட் மீன்ஸ் பிரேக். இட் வில் நாட் கண்டினியூ அகைன் until this expression satisfies. ஒரு இடத்துல நம்ம அந்த கேஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆச்சா அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் மீன்ஸ் ஸ்டாப் ஆயிடும். ஸோ எவ்ரி கேசஸ்ல எவ்ரி ஆப்ஷன்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறமா பிரேக்ன்ற கீவேர்டுன்றது கொடுக்கணும். ஓகேவா? சோ அதே மாதிரி கேஸ் ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ அந்த இந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆச்சுன்னா இந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிட்டு இது பிரேக் ஆகும். எப்ப இந்த ஆப்ஷனுக்கு வரும்னா இந்த ஆப்ஷன் தப்பானப்போ இந்த ஆப்ஷனுக்கு வரும். அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி நீங்க எத்தனை என்ன எழுதிக்கலாம். கேஸ் ஆப்ஷன் என். சோ எல்லாமே செக் பண்ணிக்கோ. முன்னாடி இருக்கிறது எதுவுமே கரெக்ட் ஆகலன்னப்போ இருக்கிற ஆப்ஷன் கிட்ட வரும். அதுவும் செக் பண்ணப்ப அது கூட ஒர்க் ஆகலையா இன்னும் விதி இல்லாம there will be printing called ஒரு default statement print ஆகும். அது வந்துட்டு default என்ற இதுல இருக்கும். just like else மாதிரின்னு சொல்லலாம். புரியுதா? இதுல எந்த ஆப்ஷனும் கரெக்ட் இல்லைன்னப்போ ஃபைனல்ல எந்த பிளாக்குக்கு வரும்னா it comes to this default block பண்ணிட்டு. புரியுதாமா? எஸ். சோ இப்போ இதுதான் நம்மளோட syntax for switch. சோ இப்போ இந்த switch syntax யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகேவா? see here இப்போ என்ன ப்ரோக்ராம் இது வந்துட்டு மெனு ட்ரிவன் அப்ளிகேஷன் சொல்லி இருக்கிறதுனால நான் ஒரு மெனு என்ன கிரியேட் பண்றேன்னா நான் அடிஷன் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டட் திங்ஸ் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது அது ரிலேட்டட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அது ரிலேட்டட் திங்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மெனு கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்காக கொஸ்டின் என்னதுன்னா write a program to accept numbers and display the following menu. So அந்த menu என்ன இருக்கும்னா addition, subtraction அது இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் மெனுல add பண்றதுக்காக மீன்ஸ் அடிஷன் பண்றதுக்காக. செகண்ட் மெனு வந்துட்டு subtract பண்றதுக்காக. தேர்ட் வந்துட்டு multiply பண்றதுக்காக. ஃபோர்த் வந்துட்டு டிவைட் பண்றதுக்காக. சோ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த மெனு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? சோ அதுக்காக நான் என்னன்னு சொல்றேன்னா display the menu and display the result based on your option. ஓகேவா? based on your display result based on your option னா சொல்லலாம், choice னா சொல்லலாம். புரியுதாமா? புரியுதா? இங்க ஒரு क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த क्वेश्चनக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெனு கிரியேட் பண்ணனும்னா என்ன பண்றீங்க? what we will do, what we can do, இது ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தானே. டெக்ஸ்ட் மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம்? system.out.println கொடுத்துட்டு பண்ணிடலாமா?
சோ நீங்க இந்த சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். 1 கொடுத்தப்போ அந்த 1க்கு ரிலேட்டட் கேஸ் கிட்ட போயிட்டு அப்ப அந்த அவுட்புட் கொடுக்கணும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கம் டு தி எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். நான் இப்போ ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஃபோல்டர் கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு அங்க நானு நியூ ஆப்ஷன் திரும்பி கிளாஸ் கிட்ட வந்துட்டு இப்ப நீங்க ஒரு நேம் கொடுங்க. நான் இப்ப இது கால்குலேட்டர்ன்ற நேம் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம பண்ணிக்கிறது அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதுவே இல்லையா. சோ கால்குலேட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், void main செக் இன் பண்ணிட்டு finish கிளிக் பண்ணுங்க. ரிலேட்டட் ஃபைல் இங்க கிரியேட் ஆயிடும். இங்க நம்ம இங்க சாய்ஸ் அண்ட் கொடுத்துருக்கு இல்லையா. நீங்க இந்த சாய்ஸ்ன்றது நம்ம ரன் டைம்ல ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் பண்ணனப்ப 1 கொடுத்தப்ப அதுக்கு ரிலேட்டட் எக்ஸ்பிரஷன், அது ஒரு எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன் 1ன்றது எந்த கேஸ்ல இருக்கோ அந்த கேஸ் கிட்ட போயிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க கொடுத்திருப்பீங்க இல்லையா அடிஷன் பண்றதுக்காக சம்திங் லைக் n1 + n2 அது மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா. சோ அந்த மாதிரி இப்ப நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். சோ நம்ம ரன் டைம்ல வேல்யூஸ் ரீட் பண்ணணும்ன்றதுக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்கேனர் கிளாஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் java.util.scanner. கரெக்டா. இது நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஸ்கேனர் கிளாஸ் தான். இப்போ இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றீங்க, ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் நியூ கீவர்ட் ஸ்கேனர். கரெக்டா. சேம் ஸ்கேனர் நம்ம கீபோர்ட்ல இருந்து வேல்யூஸ் ரீட் பண்ணன்றப்ப சிஸ்டம் டாட். கரெக்டா. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இங்க வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் தட் ஐ நீட் டு டு. நான் ரிசல்ட் இப்ப நம்ம என்ன பண்றோமோ நம்மளுக்கு தெரியாது இனிஷியலா. கரெக்டா. நம்ம அடிஷன் சூஸ் பண்றோமோ மல்டிப்ளிகேஷன் சூஸ் பண்றோமோ எதுவும் எனக்கு தெரியாது. சோ அதுக்காக எனக்கு ரிசல்ட் என்ன இருக்குமோ எனக்கு தெரியாது. சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள், அது இன்டிஜர் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கோன்ற மாதிரி ரிசல்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நவ இப்போ நீங்க மெனு கிரியேட் பண்ணுங்க. என்ன கிரியேட் பண்றீங்க, மெனு. என்னத்துக்காக, அடிஷன் பண்றதுக்காக, சப்ட்ராக்ஷன் பண்றதுக்காக, மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்காக, டிவிஷன் பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் தேவைப்படும். ரீட் பண்ணி அந்த வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்றதுக்காக. அடுத்தது அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம மெனு கிரியேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நானு int n1 இஸ் ஈக்குவல் டு நம்ம சிஸ்டம்ல இருந்து ரீட் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கிறோம். s டாட் இன்டிஜர்ஸ் ரீட் பண்ணணும்னா we will use a function called next int function. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துக்கணும்னா என்டர் பண்றதுக்காக ஒரு ஐடியா இருக்கும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், sys out and கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்ம் வரும். இங்க நம்ம என்ன பண்ணலாம், enter two numbers அன்னிட்டு or two values ஏதோ ஒன்னு சென்டென்ஸ் கொடுங்க. அப்ப என்ன ஆகுது, நம்ம ரன் பண்ண உடனே நம்மளுக்கு enter two numbers வரும். வந்த உடனே நம்ம n1 வேல்யூ என்டர் பண்றோம். அட் த சேம் டைம் n2 வேல்யூக்காக கூட நான் இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். சோ அப்ப n2 கூட நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க, அந்த வேல்யூஸ் இந்த வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், மெனு கிரியேட் பண்ணணும். மெனு கிரியேட் பண்ணா வெரி சிம்பிள். என்னதுன்னா sys out. ஓகே. சோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம் நம்ம, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங், ஆடிங்காக. சோ ஆட். அதே மாதிரி இன்னும் 3 இருக்கு இல்லையா, சப்ட்ராக்ட், அது எல்லாமே கூட நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். புரியுதாமா என்ன சொல்றேனோ. சோ 2 டிஃபரெண்ட் வேஸ்ல எழுதலாம். இது ஒரு ஈஸி மெத்தட். நம்ம ஸ்டார்டிங் நான் ஒரு விதமா சொல்லிட்டேன், நீங்க இன்னொரு விதமா நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மல்டிப்ளை, அடுத்தது வந்துட்டு டிவிஷன். ஓகேவா. சோ இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஆப்ஷன் என்னது, இது மெனு கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், வாட் we should do, நீங்க இந்த மெனுல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க. 1 கிளிக் பண்ணப்ப அடிஷன் மாதிரி நடக்கணும், 2 கிளிக் பண்ணப்ப சப்ட்ராக்ட் நடக்கணும், 3 கிளிக் பண்ணப்ப மல்டிப்ளை பண்ணணும், 4 கிளிக் பண்ணப்ப டிவிஷன் நடக்கணும். கரெக்டா. சோ நீங்க அது கூட அந்த சாய்ஸ்ன்றது கூட நீங்க ரன் டைம்ல தான் கொடுக்கணும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறீங்க, உங்களோட சாய்ஸ் சொல்லுங்கன்றதுக்காக ஒரு டெக்ஸ்ட் வரணும்ன்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன், sys out அன்னிட்டு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், sys out and கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னும் வரமாட்டோம், ஒரு வாட்டி வராது இது. sys out and கொடுத்துட்டு இங்க நீங்க என்னன்னு கொடுக்கணும், enter your option or enter your choice ஏதோ ஒன்னு சொல்லணும்.
இங்க இது டெக்ஸ்ட் கொடுக்கும். நம்மளுக்கு ரீட் பண்ணிக்கணும்னா ஒரு வேரியபிள் தேவைப்படும் இல்லையா? சோ அதுக்காக int option opt is equal to எப்படி ரீட் பண்றீங்க? இது வந்துட்டு என்ன இது? வாட் இஸ் திஸ்? நீங்க 1 2 3 4ன்றது இன்டிஜர்ஸ் இல்லையா? சோ நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் int ஃபங்க்ஷன் அப்படிட்டு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? நெக்ஸ்ட் int ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னது? நீங்க இங்க கொடுக்கிற வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிள் தான் நான் எக்ஸ்பிரஷனா ட்ரீட் பண்ண போறேன். சோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போற சின்டாக்ஸ் தான் ஸ்விட்ச். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் என்னது நம்மளுது? அந்த ஆப்ட். அதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்குமோ அதுதான். இப்போ நீங்க கேஸ செய்த போறீங்க. கேஸ் என்ன கொடுக்குறீங்க? நீங்க எக்ஸ்பிரஷன் நீங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன் இந்த கேஸ்ல இருக்கிற ஆப்ஷன் கரெக்ட் ஆகுமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரிசல்ட் வேரியபிள்ல நீங்க என்ன பண்றீங்க? n1 plus n2 பண்ண போறீங்க. ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு n1 plus n2. சோ இது பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த n1ல என்ன கொடுக்குறீங்களோ n2ல என்ன கொடுக்குறீங்களோ அதை அடிஷன் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? யூ வில் கம் அவுட் ஆஃப் தட் கேஸ். சோ அதே மாதிரி நீங்க எத்தனை கேசஸ் பண்ணணும்? இந்த மாதிரி 4 பண்ணணும். சோ இப்போ உங்களோட ஆப்ஷன் 1 ஆச்சுன்னா இந்த கேஸ் ரன் ஆகும். உங்களோட ஆப்ஷன் 2 நீங்க கொடுத்திருக்கிற சாய்ஸ் 2 ஆச்சுன்னா அப்ப இந்த கேஸ் கிட்ட வந்துட்டு நீங்க சப்ட்ராக்ஷன் பண்றதுக்காக என்ன பண்ணணும்? சிம்பிள் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்றீங்க. சோ இது பர்ஃபார்ம் பண்ணிட்டு இதோட அவுட்புட் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு பிரேக் ஆயிடும். சேம் டைம் இப்போ நீங்க உங்களோட ஆப்ஷன் 3 சாட்டிஸ்ஃபை ஆச்சா? நீங்க கொடுத்திருக்கிற நம்பர் 3 ஸ்டோர் பண்ணிக்கிச்சனா இந்த 3 கேசஸ்ல 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ அப்ப இந்த கேஸ் கிட்ட வந்துட்டு அப்ப என்ன பண்ணுவீங்க? சேம் மல்டிப்ளிகேஷனுக்காக நடுவுல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மல்டிப்ளை சிம்பல் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் மோர் கேஸ் அது டிவிஷனுக்காக. கரெக்ட்டா? சோ அது 4 உங்களோட நம்பர் 4 ஆச்சுனா அப்போ இந்த கேஸ் கிட்ட வந்துட்டு இட் வில் பெர்ஃபார்ம் டிவிஷன் அண்ட் இட் வில் பிரேக் அவுட் ஆஃப் இட். இப்போ நீங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எதுவுமே இல்ல, இந்த 4மே இல்ல. அப்ப எங்க ஆகுது? டிஃபால்ட் கிட்ட போகும். டிஃபால்ட் பிளாக்குக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் சே இட் லைக் எப்ப நம்ம கொடுத்திருக்கிற கேஸ் அதர் தேன் நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அதர் தேன் 1 to 4 இருந்துச்சோ அப்ப டிஃபால்ட் பிளாக்குக்கு வந்துட்டு அதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடும். அது மட்டும் பண்ணா போதுமா? இல்ல. நம்ம ரிசல்ட்ன்றது இந்த எக்ஸ்பிரஷன்ஸோட ரிசல்ட் எல்லாமே இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கிறோம். சோ ஒன்ஸ் அந்த வேல்யூஸ் இந்த 4 கேசஸ்ல எது ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆனா கூட நம்ம அந்த ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கிற அவுட்புட் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். சோ இட் ஒன்ஸ் அந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆனப்போ அந்த ரிசல்ட் அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? இட் வில் கம் அவுட் ஆஃப் த ஸ்விட்ச் பிளாக். அங்க நம்ம என்ன பண்றோம்? அதுல இருக்கிற ரிசல்ட் வேரியபிள்ல இருக்கிற அவுட்புட் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். சோ அது என்ன வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் நம்ம இங்க பிரிண்ட் பண்ணிடுறோம். புரியுதாமா என்ன சொன்னேனோ? புரியுதா? சோ இப்ப பாருங்களேன், ஜஸ்ட் இப்ப நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணுங்க. ரன் பண்ண உடனே இங்க என்ன வரும் பாருங்க? என்டர் 2 நம்பர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்டர்ல தான் வரப்போகுது நம்மளுக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? இது வந்திருக்கு நம்மளுக்கு. என்டர் 2 நம்பர்ஸ் வந்திருக்கு. அந்த 2 நம்பர்ஸ் வந்து நம்ம 2 நம்பர்ஸ் என்டர் பண்ணிடுறோம். சோ இப்ப ஜஸ்ட் லைக் திஸ் நான் என்ன பண்றேன்? 12 ஒரு நம்பர் அது n1ல ஸ்டோர் ஆகும். திரும்பி 2 கொடுக்குறேன், அது n2 வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன உடனே நமக்கு ஒரு மெனு கிரியேட் ஆயிடும். என்ன மெனு? இந்த மாதிரி ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவிஷன் வந்துட்டு இந்த மெனுல நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்கு. நான் இப்போ 1 கொடுத்துறேன். 1 கொடுத்த உடனே இந்த என்னோட ஆப்ஷன்ல 1 கொடுத்துறேன். 1 கொடுத்த உடனே இந்த ஆப்ட் வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். சோ இந்த ஸ்விட்ச் இங்க எக்ஸ்பிரஷன் வந்துட்டு 1 தான். இப்போ இந்த 1ன்றது இந்த கேசஸ்ல எங்க இருக்குமோ அந்த கேஸ் கிட்ட போயிட்டு இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். 1 கொடுக்குறேன் பாருங்களேன். 1 கொடுத்துட்டேன். இப்போ நீங்க என்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கேஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். பிகாஸ் இந்த ஆப்ஷன்ல இருக்கிற வேல்யூ இந்த கேஸ்ல இருக்கிற ஆப்ஷன் வேல்யூ ஒன்னே தான். அப்ப இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு இந்த n1ல இருக்கிற வேல்யூ 12, n2ல இருக்கிற வேல்யூ 2 ரெண்டு ஆட் ஆயிட்டு அதோட ரிசல்ட் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நம்ம அதால இது எல்லாமே ஒர்க் ஆகாது. ஒரு கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். மீன்ஸ் வெளியே வந்துரும். இந்த ஸ்விட்ச் கேஸ்ல இருந்து வெளியே வந்துரும். இங்க வந்துரும். வெளியே அவுட் ஆஃப் த பிளாக் வந்துரும். வந்துட்டு இங்க அந்த ரிசல்ட் வேரியபிள்ல என்ன அவுட்புட் ஸ்டோர் ஆகுமோ நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். இப்போ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த உடனே பாருங்க ரிசல்ட்ன்றது வந்துருச்சு நம்மளுக்கு.
சோ அதே மாதிரி நீங்க ரிப்பீட் பண்ணுமா திரும்பி சோ திரும்பி ரன் பண்ணுங்க. சோ திரும்பி வாட் இட் வில் டு என்டர் 2 நம்பர்ஸ். இப்போ நான் ஒரு 34 அடுத்தது ஒரு 2 ன்னு கொடுத்துட்டேன். நீங்க டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 4 ஆப்ஷன்ஸ் தான். 1 2 3 4. நானு அந்த 4 இல்லாம 5 கொடுத்துறேன். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த ஆப்ஷன் 5 சூஸ் பண்ணிக்கோ. அந்த 5ன்றது இந்த கேசஸ்ல எங்கமே கொடுக்கல நம்ம. சோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டிஃபால்ட்டா இந்த பிளாக்குக்கு போயிட்டு நம்மளுக்கு அவுட்புட் இன்வாலிட் சாய்ஸ்னுட்டு கொடுக்கும். பாருங்களேன், இன்வாலிட் சாய்ஸ். சோ அதுக்காக ரிசல்ட்ன்றது 0. புரியுதாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது என்ன சொன்னேனோ நானு? எவ்ரிவன் ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்லயே இன்னொரு கான்செப்ட் என்ன ஆகுதுன்னா லூப்ஸ்மா. லூப்ஸ். சோ லூப்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சுவலா 3 டைப்ஸ் இருக்கு. சோ while loop ஒன்னு சொல்லலாம், அடுத்தது வந்துட்டு do while loop ன்னு சொல்லலாம், அடுத்தது வந்துட்டு for loop பண்ணிட்டு கூட சொல்லலாம். சோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் இந்த லூப்ஸ்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டடா ரன் ஆகணும் until the condition is true. நம்ம கொடுத்திருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அது உள்ள இருக்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டினியூஸா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். சோ ஃபார் தட் பர்பஸ் நம்ம இந்த லூப்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் while loop பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ while loop ஓட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா while keyword நீங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் மீன்ஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அதுல உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சா அவ்வளவுதான், it will come out of the loop and whatever the statements you have written out of that block those will get executed. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் இது உள்ள இருக்கிறது மட்டும்தான் ரன் ஆயிட்டே இருக்கும். எப்ப ஃபால்ஸ் ஆகுமோ அப்பதான் it will come out of the loop. இங்க வரும். புரியுதா? நெக்ஸ்ட் ரிமெம்பர் வச்சுக்கோங்க, இந்த while யூஸ் பண்ணும்போது நம்ம 3 ஸ்டெப்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா இனிஷியலைசேஷன். எங்க ஸ்டார்ட் ஆகணும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஸ்டாப்பிங் பிளேஸ் மீன்ஸ் எங்க ஸ்டாப் ஆகணும்ன்றது அது வந்துட்டு நீங்க கண்டிஷன் மூலமா டிஃபைன் பண்ணணும் வித் the help of a keyword while. தேர்ட் ஒன் வந்துட்டு அப்டேஷன். அப்டேஷன் என்னதுன்னா இந்த இனிஷியலைஸ் பண்ணிருக்கிற வேல்யூல இருந்து ஸ்டாப்பிங் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணணும். சோ டிராவல் பண்ணணும்னா நீங்க எந்த வேரியபிள்ல இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள்ன்றது 1 by 1 இன்க்ரீஸ் ஆகணும். பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வயர்மெண்ட் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் டு ரீச் திஸ் ஸ்டாப்பிங் வேல்யூ வாட் யூ ஹேவ் given in the condition. சோ கண்டிப்பா இந்த 3 steps ஃபாலோ ஆகணும் when you are working with the loops. ஓகேவா? சோ இங்க ரிமெம்பர் வெச்சுக்கோங்களே, அப்டேஷன்ன்றது 2 வேஸ்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் இன்கிரிமெண்ட் ன்னு சொல்லலாம், செகண்ட் ஒன் இஸ் டிக்ரிமெண்ட். இன்கிரிமெண்ட் யூஸ் பண்றோம்னா நம்மளோட இனிஷியலைசேஷன் வேல்யூ வந்துட்டு ஸ்மால் வேல்யூ இருந்துட்டு நம்மளோட ஸ்டாப்பிங் வேல்யூ வந்துட்டு வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வேல்யூனா இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு வேல்யூ ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்லலாம் இன்கிரிமெண்ட். ஓகேவா? அதுவே நீங்க இனிஷியலைசேஷன் வேல்யூ ஒரு பிக் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாப்பிங் வேல்யூ ஸ்மால் நம்பர்ல ஸ்டாப் ஆயிட்டு இருக்கனா நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் டு ரீச் டு திஸ் ஸ்டாப்பிங் வேல்யூ அன்னிட்டு. புரியுதா? சோ நம்மளோட பேஸ்ட் ஆன் அவர் ரிக்வயர்மெண்ட் நம்ம அப்டேஷன்ன்றது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகணுமா டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டு வரணுமான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த while loop பார்த்துட்டு வரலாம், அடுத்தது ரிமைனிங் பார்க்கலாம். சோ இப்போ நான் என்ன क्वेश्चनனா ஒரு சின்ன திங், I want to print easy programming ன்றது ஒரு 5 டைம் print பண்ணனும் நினைச்சிட்டு இருக்கேமா. what I am saying easy programming என்ற ஸ்டேட்மென்ட் 5 டைம்ஸ் print பண்ணனும். நம்மளுக்கு இந்த லூப்ஸ் கான்செப்ட் தெரியலனப்ப நம்ம என்ன பண்றோம், system.out.println உள்ளியே அந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்துருங்க. ஈஸி ப்ரோக்ராமிங்ன்றது ஒரு வாட்டி கொடுத்துட்டு அது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போறோம். எப்படி சொல்றேன்னா இங்க பாருங்களேன். So I'll just create a one more file. So just right click new class. So இப்போ நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம், while loop பத்தி படிச்சிட்டு இருக்கிறதுனால நான் while இந்த மாதிரி கொடுத்துறேன். while loop அன்னிட்டு கொடுத்துட்டு
public static void main check in பண்ணிக்கிட்டு finish கொடுத்துறேன். நமக்கு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆச்சு. இங்க என்ன சொல்றேன்னா, இப்ப நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, ஈஸி ப்ரோக்ராமிங்ன்றது ஒரு 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஈஸி ப்ரோக்ராமிங் பிரிண்ட் ஃபார் 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்ன்றப்போ அது நம்மளுக்கு லூப்ஸ் பத்தி தெரியாம அப்ப நம்ம என்ன பண்றோம், சிஸ் அவுட் வந்துட்டு இது வந்துட்டு இது உள்ள நம்ம இந்த ஈஸி ப்ரோக்ராமிங்ன்றது எழுதிக்கிட்டு என்ன பண்றோம், இதே ஒரு 5 வாட்டி இன்னும் 4 வாட்டி காப்பி பண்ணிடுறோம் இந்த மாதிரி. கரெக்டா? சோ ஒரு 5 வாட்டி என்ன ஓகே தான், நோ ப்ராப்ளம். இப்ப ரன் பண்றேன், நம்மளுக்கு 5 வாட்டி ஈஸி ப்ரோக்ராமிங்ன்றது பிரிண்ட் ஆகும், தப்பு கிடையாது. அதே 10 வாட்டி வேணும்னா 10 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்றீங்களா, 100 டைம்ஸ் வேணா காப்பி பேஸ்ட் பண்றீங்களா, அது கரெக்டா? கிடையாது. உங்களோட கோட் அவுட் எவ்வளவு இருக்குமோ உங்களோட கோடிங் கூட அவ்வளவு லென்த் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்ப நம்மளோட கோட் சைஸ் எவ்வளவு பெருசாகுமோ அப்ப நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரெடியூஸ் ஆயிடும். This is not the correct way. அப்பதான் we can make use of loops concept. ஓகேவா? சோ இங்க பாருங்க, இப்போ இந்த ஈஸி ப்ரோக்ராமிங்ன்றது 5 வாட்டி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் வைல் லூப் யூஸ் பண்ணன்றதுனால கண்டிப்பா 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலைசேஷன் பண்ணிக்கணும். அடுத்தது வந்துட்டு எங்க ஸ்டாப் ஆகணுமோன்றது கண்டிஷன் மூலமா சொல்லணும். இந்த வேல்யூல இருந்து இந்த ஸ்டாப்பிங் வேல்யூக்கு ரீச் ஆகணும்னா நான் ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வரணும், அந்த ப்ரோக்ராம்க்கு ரிலேட்டடா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் அப்டேஷன் நான் சொல்ல போறேன். இப்போ 5 வாட்டி அந்த லூப் இட்டரேட் ஆகணும்ன்றதுக்காக நான் என்ன பண்றேன், இன்ட் x is equal to 1 ன்னு கொடுத்துட்டேன். இது வந்துட்டு இனிஷியலைசேஷன் நான் சொல்ல போறேன். நம்மளோட இஷ்டம், இது வந்து நீங்க இதுலதான் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல. நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு 5 டைம்ஸ் வரணும். ஓகேவா? நான் அதுல 1ல ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டாப்பிங் எங்க இருக்கணும், 5 கிட்ட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாப்பிங் எப்படி கொடுக்கணும், கண்டிஷன் மூலமா கொடுக்கணும். சோ while keyword கண்டிஷன் எப்படி கொடுக்குறீங்க, x less than or equal to 5 ன்னு கொடுக்குறீங்க. So this is what the condition which will tell where to stop. புரியுதா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வேல்யூல இருந்து பெருசுக்கு வரும்போது we will make use of the relation operator less than or equal to symbol. ஓகேவா? இங்க இப்போ இது வந்துட்டு இந்த லூப் எத்தனை வாட்டி ரிட்டர்ன் ஆகுதுன்னா, இந்த கண்டிஷன் கரெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த பிளாக் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும், system dot out dot println யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண வச்சிருக்கேன், ஈஸி ப்ரோக்ராமிங்ன்றது பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இது பிரிண்ட் பண்ணா போதுமா? இனிஷியலைசேஷன் பண்ணிருக்கீங்க, கண்டிஷன் கொடுத்திருக்கீங்க, இந்த லூப் இட்டரேட் ஆகும்போது என்ன பிரிண்ட் பண்ணணுமா சொல்லிட்டீங்க. இங்க இருந்து இங்க ரீச் ஆகணும்னா நம்ம இந்த வேரியபிள் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். இங்க ஸ்மால் டு பிக் வந்துட்டு இருக்கிறதா நம்ம இன்கிரிமெண்ட் பண்ண போறோம். எப்படி? பை 1 5 டைம்ஸ் ஆகுறதுனால நம்ம ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் பண்ணிக்கணும் வரேன். சோ அப்ப நம்ம என்ன கொடுத்துக்கலாம், x is equal to x plus 1 ன்னு கொடுக்கலாமா? இந்த மாதிரி கொடுக்கலாமாமா? இப்ப செக் பண்ணுங்க, இப்ப செக் பண்ணுங்களேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. So first x equal to 1 ன்னு எடுத்திருக்கு. So 1 less than or equal to 5 கரெக்ட்டா? True. True ஆனப்போ it will come inside first time easy programming ன்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு நமக்கு x வேரியபிள் அப்டேட் பண்ண எப்படி, x is equal to x என்ன இருக்கு வேல்யூ 1 இருக்கு. So 1 plus 1 equal to 2. So x வேல்யூ எதுக்கு அப்டேட் ஆயிருக்குப்பா, 2 க்கு அப்டேட் ஆச்சு. திரும்பி இங்க செக் பண்ணிக்கோங்க கண்டிஷன், 2 less than or equal to 5. Condition is true again. Come inside. It will print the second time this easy programming and it. Print பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணணும், x வேல்யூ அப்டேட் பண்ணணும். எப்படி, x is equal to இப்ப x ல என்ன வேல்யூ அப்டேட் ஆயிருக்கு நம்மளுக்கு 2. So 2 plus 1 is equal to 3. So 3ன்றது x க்கு அப்டேட் பண்ணிடுறீங்க. செக் பண்ணுங்க இங்க கண்டிஷன் திரும்பி 3 is less than or equal to 5 ன்னுட்டு செக் பண்றீங்க. கரெக்ட்டா? செக் பண்ணப்போ இது கூட கரெக்ட் தான். இட் will come inside. அப்புறமா ஈஸி ப்ரோக்ராமிங் ன்னுட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட் ஆகணும். x is equal to what is the x value of 3. So 3 plus 1 is equal to 4. So x value 4 க்கு அப்டேட் பண்ணிட்டோம். So இங்க செக் பண்ணிக்கோங்க கண்டிஷன் 4 less than or equal to 5. It's correct. Come inside. Easy programming print பண்ணுங்க. அடுத்தது அப்டேஷன். x is equal to what is the value of x now?
4. So 4 plus 1 is equal to 5. So x value 5 update ஆச்சு. இங்க check பண்ணி condition திரும்பி 5 less than or equal to 5. It's correct again. It will come inside. Fifth time easy programming and print பண்ணும். Again, இந்த ரெண்டு steps கண்டிப்பா பண்ணும் when this condition is getting true. Okay வா? So இப்ப x value update பண்ணுங்க. X is equal to x value இப்ப என்ன update ஆயிருந்துச்சு 5 தானே. So 5 plus 1 is equal to 6. So x is updated 6. இங்க செக் பண்ணுங்க 6 less than or equal to 6. Condition is false. When this condition is getting false, it will come out of the loop. Means in the block இருந்து வெளிய வந்துட்டு நீங்க இங்க எதுவான ஸ்டேட்மென்ட் எடுத்துக்கலாம். Something like end loop or normal flow of the program என்ற மாதிரி கொடுத்துக்கலாம். So இங்க டோட்டல் எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க 1 2 3 4 5. 5 times print ஆச்சு. இங்க கண்டிப்பா 1லயே இனிஷியலைஸ் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. நீங்க வந்துட்டு x equal to 5 1 கொடுத்துட்டு இங்க 10ல கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு 5 வருதா? So means அந்த லூப் 5 times இட்டரேட் ஆகுதுன்னுட்டு. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 கொடுத்துட்டு 107 கூட கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு 5 வந்து தெரியுது. சோ அப்போ 5 times வந்துட்டு ரோமிங்ன்றது எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா? சோ ரிமெம்பர் less than or equal to a கொடுக்கணும்னு இல்ல. x less than or equal to 5 கொடுக்கணும்னு இல்ல. நீங்க எப்ப ஈக்குவல் டு இன்க்ளூட் பண்றீங்களோ இந்த ஸ்டாப்பிங் வேல்யூ கூட இன்க்ளூடட் தான். நீங்க எப்ப x less than கொடுக்குறீங்களோ இங்க ஸ்டாப்பிங் வேல்யூ எக்ஸ்க்ளூடட். சோ அப்ப வந்து நமக்கு 4 வாட்டி தான் இட்டரேட் ஆகும். சோ அதுக்காக நீங்க எப்ப only less than சிம்பல் கொடுக்குறீங்களோ you should give ஸ்டாப்பிங் வேல்யூக்கான ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்ப நமக்கு வேணும்ன்ற இடத்துக்கு வரும் 5 வரைக்கும் வரும். ஓகேவா? சோ இது ரெண்டுமே நீங்க இந்த ரெண்டு மாதிரி நீங்க கண்டிஷன் கொடுத்துக்கலாம். புரியுதா? சோ இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்கலாம். சோ லேட்டர் இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா இப்ப 5 வாட்டி வேணும்னா சைஸ் கோடோட சைஸ் இவ்வளவு இருக்கு. 100 டைம்ஸ் வேணும்னா நம்மளோட கோட் சைஸ் இதுவே தான். பட் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டாப்பிங் வேல்யூ மட்டும் 100 கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். 100 டைம்ஸ் இது இந்த லூப் இட்டரேட் ஆயிட்டே இருக்கும். இட்டரேட் ஆகும்போது எல்லாமே இந்த ஸ்டேட்மென்ட் பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். சைஸ்ன்றது எதுவுமே சேஞ்ச் இருக்காது. அதுவே இந்த ப்ராசஸ் போகும்போது எவ்வளவு அவுட்புட் இருக்குமோ உங்களோட கோட் சைஸ் கூட அவ்வளவு இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? நோ. கரெக்ட்டா? சோ இப்போ இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ நான் இப்போ என்ன பண்றேன்னா இது எல்லாமே எடுத்துறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணணும். சோ int x equal to 1. இனிஷியலைசேஷன் சொல்லிட்டேன். ஸ்டாப்பிங் வேல்யூ while keyword மூலமா கொடுக்க போறேன். while x less than or equal to 5. ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் அதுல உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அட் த சேம் டைம் அந்த வேரியபிள்ன்றது 1 by 1 இன்கிரிமெண்ட் ஆகணும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சா it will come out of that loop. அந்த பிளாக்ல இந்த வெளிய வந்துட்டு it will say that loop ended என்ற மாதிரி அவுட்புட் நான் கொடுத்துறேன். ஓகேவா? சோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கறேன். சோ அவுட்புட் என்ன வருதோ பாருங்க. சோ பாத்தீங்கன்னா 5 வாட்டி பிரிண்ட் ஆச்சு. லாஸ்ட்ல லூப் ended எப்ப வருது? இது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும் பாத்தீங்களா? அப்ப வெளிய வந்துட்டு அது கொடுக்கும். புரியுதா மேம்? இப்போ நான் 20 டைம்ஸ் வேணும் மேம். அப்ப எப்படி மேம்? சிம்பிளா இந்த ஃபைல் எடுத்துட்டு 20 ன்னு கொடுங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு 20 டைம்ஸ் ரன் ஆகும். ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 20 டைம்ஸ் இருக்கும். மேம் எனக்கு நம்பரிங் கூட வேணும். அப்போ யூசுவலி நம்மளுக்கு நம்பரிங் வந்துட்டு இந்த எக்ஸ் வேரியபிள் தான் ஸ்டோர் ஆகும். சோ அது கூட வேணும்ன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வேரியபிள் இன்க்ளூட் பண்ணுங்க while printing that statement. எக்ஸ் அது கூடவே அந்த ஸ்டேட்மெண்ட் வரணும்ன்றதுக்காக ஜாயினிங்காக நம்ம பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. you will see the 20 டைம்ஸ் வரது பார்க்க போறீங்க. ஓகேவா? இங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பிரிண்ட் ஆகும்போது ஒரு நம்பருக்கு பக்கத்துல ஸ்பேஸ் வரும். பாருங்க 20 டைம்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. பாத்திருக்கீங்களா? சோ நம்மளோட கோட் அண்ட் சைஸ்ன்றது எதுவுமே இன்க்ரீஸ் ஆகல இஃப் யூ ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் லூப்ஸ். புரியுதா? இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எப்படி while loop யூஸ் பண்ணணும்னுட்டு? இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்மாலர் வேல்யூல இருந்து கிரேட்டர் வேல்யூக்கு இட்டரேஷன் ஆகும்போது நான் இங்க அப்டேஷன்ன்றது இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் சப்போஸ் நான் ஒரு 10 டைம்ஸ் தான் சம் அதர் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். லைக் ஹலோ எவ்ரி ஒன்ன்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். அது எப்படின்னா நீங்க இதே இட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்மாலர் வேல்யூ டு பிகர் வேல்யூ அப்டேட் பண்ணிக்கிட்டே இட்ரேட் பண்றது எப்படின்னு. இப்ப நான் இன்னொரு திங் சொல்ல போறேன். பிகர் வேல்யூ டு ஸ்மாலர் வேல்யூ வரும்போது நம்ம எந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்ன்றது. ஸோ நான் இந்த ஹலோ எவ்ரி ஒன்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்போ உங்களோட பிகர் வேல்யூ தானே நான் ஒரு 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போறேன். ஸோ இனிஷியலைசேஷன். ஸோ நான் ஸ்டாப்பிங் வேல்யூன்றது 5 டைம்ஸ் நான் சொல்லிருக்கிறதுனால 5 கொடுத்துறேன். அப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் 5 தெரிஞ்சிச்சு. 10 - 5 is 5. அப்போ இந்த while loop பண்றது 5 டைம்ஸ் இட்டரேட் ஆகும். ஆனா கிரேட்டர் வேல்யூ டு ஸ்மாலர் வேல்யூ வரும்போது யூ ஷுட் சேஞ்ச் திஸ் ரிலேஷனல் ஆபரேட்டர் as greater than or equal to. எதுக்காகனா நம்ம இந்த வேல்யூ பெருசுல இருந்து நம்மளுக்கு ஸ்மாலர் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த எக்ஸ் வேரியபிள் வந்துட்டு இந்த 5 கன்னா பெருசாவே இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மீன் வயல் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அப்டேஷன்ல நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வர போறோம். ஸோ தட் மீன்ஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம் 10 to 5 ரீச் ஆகணும்னா. ஸோ இப்ப ரன் பண்ணி பாருங்களேன். You see 5 times as hello everyone. இங்க பாருங்க 10, 9, 8, 7, 6, 5. பட் இங்க 1, 2, 3, 4, 5, 6 டைம்ஸ் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா இங்க நம்ம இது கூட இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கிறதுனால you should use 6 only. அப்போ நம்மளுக்கு 10, 9, 8, 7, 6 கவுண்ட் பண்ணி பாருங்க கையிலேயே வரும். ஸோ 5 டைம்ஸ் இங்க நீங்க எப்ப ஈக்குவல் டு கொடுக்க மாட்டீங்களோ அப்போ நீங்க 5 கொடுத்தா நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி 5 டைம்ஸ் வரும். 1, 2, 3, 4, 5. நீங்க எப்ப இன்க்ளூட் பண்றீங்களோ அப்ப அது கூட ஆட் ஆயிடும். அது கூட இன்னொரு கவுண்ட் வரும். ஸோ அது பார்த்துட்டு நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டு ப்ரொசீஜர்ஸ். அப்டேஷன்ல இன்க்ரிமெண்ட் பண்றது எப்படி, டிக்ரிமெண்ட் பண்றது எப்படி அன்னிட்டு. ஸ்மாலர் டு பிகர் வரும்போது அப்டேஷன் இன்க்ரிமெண்ட் பண்றோம். பிகர் டு ஸ்மாலர் வரும்போது அப்டேஷன்ன்றது டிக்ரிமெண்ட் பண்றோம். ஓகேவா? திஸ் இஸ் வாட் அபவுட் while loop. இங்க while loopல என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கேன். எதுக்காக நான் இது சொல்றேன்னா அடுத்தது நம்ம பார்க்க போறது do while. இந்த whileல கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த பிளாக் உள்ள. இப்ப do while படிக்கிறோம் இல்லையா, அந்த do whileல நம்மளோட ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் கண்டிஷன் செக் பண்ணிக்கும். அதுதான் அந்த do whileக்கு whileக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இப்ப நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்துட்டு do while loop படிக்கிறோம். whileக்கு do whileக்கு என்ன டிஃபரன்ஸ்? just now I said that whileல வந்துட்டு first கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டு அடுத்ததுதான் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். whileல do whileல first ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்ததுதான் கண்டிஷன் செக் பண்ணிக்கும். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா do keyword, இதுல உள்ள நீங்க எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும்னா அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. you will write the condition here. this is how the syntax for do while loop. இது எங்க யூஸ் பண்றோம்? இந்த do while loop எங்க யூஸ் பண்றோம்? நீங்க எப்பன்னா ஒரு மெனு ரிப்பீட்டடா டிஸ்ப்ளே பண்ணணும். இப்ப நம்ம வந்துட்டு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணிட்டு இருந்தோம். அங்க நம்ம ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு அங்கக்கே விட்டுட்டு இருந்தோம். கரெக்டா? ஆனா எனக்கு ஒரு ஆபரேஷன் ஆயிட்டு அப்புறமா கூட எனக்கு திரும்பி அந்த மெனு டிஸ்ப்ளே ஆகும். லைக் திரும்பி அந்த அவுட்புட் அடிஷன் கொடுத்துட்டேன். புரியுதமா? இப்ப நான் அடிஷன் பண்ணிட்டேன். அந்த அடிஷன் பண்ணிட்டு திரும்பி எனக்கு அந்த மெனு டிஸ்ப்ளே ஆகணும். அந்த மெனு டிஸ்ப்ளே ஆகும்போது நான் திரும்பி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மல்டிப்ளிகேஷன் அவுட்புட் பிரிண்ட் பண்ணிட்டு திரும்பி அந்த மெனு டிஸ்ப்ளே ஆகணும். எப்போ இருக்கு? until I make a condition to become false. அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் நான் அந்த மெனு டிஸ்ப்ளே பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம இந்த do while loop பண்றது மேஜரா perform பண்ணும். So what I can say finally here is the menu should display repeatedly until the user choice.
அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும்ன்றப்ப இந்த do while loop யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இது பார்க்கலாமா? ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்துடலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக நீங்க வேணும்னா அதுவே கோட் எடுத்துக்கோங்க. இது நம்ம கால்குலேட்டர் போட்டிருக்கிறோம் இல்லையா? சோ அதுவே எடுத்துக்கோங்க. அதுவே எடுத்துக்கிட்டு அந்த மெனு ரிப்பீட்டடா ஒர்க் ஆகணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அந்த கேஸ் இந்த கண்டிஷன் இங்க கொடுத்துரும். இப்ப see here அந்த கண்டிஷன் கிட்ட அந்த ப்ரோக்ராம் கிட்ட வாங்க. இப்போ இந்த ஸ்விட்ச் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்விட்ச் கேஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்விட்ச் கேஸ் நான் என்ன பண்ண போறேன்னா I am going to provide inside the do while means இந்த கம்ப்ளீட் கோட் வந்துட்டு நான் doல கொடுத்துறேன். எங்க வரைக்கு இங்க வரைக்கும் நான் ஒரு doல கொடுத்துறேன். நான் புரியுதமா நான் என்ன சொல்றேனோன்னுட்டு? புரியுதா? சோ இது என்ன எல்லாமே டூல கொடுத்துறேன். நான் எப்போ அதர் தேன் 4 கொடுக்குறேனோ நாட் ஈக்குவல் டு 4 ஆகுமோ அப்ப அந்த மெனு டிஸ்பிளே ஆயிட்டு அவுட்புட் கொடுக்காது நம்மளுக்கு. சிம்பிள். என்ன கோட் எழுதிருக்கிறோமோ அது அப்படியே இருக்கட்டும். சோ நான் இது என்ன பண்றேன்னா என்டர் 2 நம்பர்ஸ் அது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் என்ன பண்றேன்னா இந்த மெனு தான் எனக்கு ரிப்பீட்டடா வரணும். என்னது இந்த மெனு தான் எனக்கு இந்த மெனு ரிப்பீட்டடா வரணும். அடுத்தது வந்துட்டு என்னோட சாய்ஸ் ஆகட்டும், அப்புறமா இந்த சாய்ஸ் அப்புறமா மீன்ஸ் அதுதானே நம்ம இந்த வேல்யூஸ் பிக்ஸ்டா இருக்கட்டும். இந்த வேல்யூஸ் பிக்ஸ்டா இருந்துட்டு நானு அடிஷனும் பண்ணணும், சப்ட்ராக்ஷனும் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனும் பண்ணணும், டிவிஷனும் பண்ணணும். ஒரு வாட்டி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே அவுட்புட்ஸ் கொண்டு வரணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த கம்ப்ளீட் கோடு கட் பண்ணிட்டு இந்த கம்ப்ளீட் கோடு இங்க வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றேன்னா do உள்ள வச்சிடுறேன். சிம்பிள். ஓகேவா? do உள்ள வச்சிடுறேன். இங்க எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு? நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்போ உங்களோட கண்டிஷன் while keyword கண்டிஷன் என்ன கொடுக்க போறீங்க? what you will do here உங்களோட சாய்ஸ் அந்த சாய்ஸ்ன்றது ஆப் டேபிள்ல கொடுத்திருக்கிறோம். எப்ப not equal to 4 ஆகுமோ புரியுதா? 4 not equal to 4ன்றது என்னது? false தானே. 1 not equal to 4 true, 2 not equal to 4 true, 3 not equal to 4 true. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுறவருக்கு நம்மளுக்கு இந்த லூப் ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு. எப்ப 4 not equal to 4 ஆயிருக்கோ அப்ப அது என்ன ஆனிட்டு இந்த ரெண்டுமே வேல்யூஸ் ஈக்குவல். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நாட் ஈக்குவல்னு சொல்றீங்க. அப்ப அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தானே. எப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ இட் இஸ் ஸ்டாப்பிங் த ரிப்பீட்டிஷன் ஆஃப் தட் மெனு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எவ்ரிவன்? புரியலையா? புரியுதாமா? சோ ரிசல்ட் 14 வருது. ஓகே தான். சோ திரும்பி மெனு வந்திருக்கு. அது கூட ஓகே தான். இப்போ நான் 2 கொடுத்துறேன். அப்போ நமக்கு சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு திரும்பி மெனு வருது. 3 கொடுக்குறேன். அதுக்கு கொடுக்கும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணி திரும்பி வருது. 4 கொடுத்துறேன். டாப் ஆயிடுச்சு பாத்தீங்களா? மீன்ஸ் யூ ஷுட் கிவ் த ஆப்ஷன்ஸ். 4 கொடுத்தா மட்டும்தாமா. எப்ப நம்மளோட ஆப்ஷன் 4 நாட் ஈக்குவல் டு 4 இருக்கும் பாத்தீங்களா? அப்பதான் ஒர்க் ஆகும். இப்ப நீங்க 5 நாட் ஈக்குவல் டு 4ன்னா கூட அது கரெக்ட் தானே கண்டிஷன். மீன்ஸ் இட் வில் ரிப்பீட் ஒன். நம்ம போட்டிருக்கிற கண்டிஷன் கரெக்டே தான். 5 போட்டிங்களா 5 நாட் ஈக்குவல் டு 4 அண்ணா என்னது? ட்ரூ. கரெக்டா? ட்ரூ ஆனப்ப திரும்பி ரிப்பீட்டேஷன் ஆகும் இல்லையா? அது 5 இந்த 5 ஆப்ஷன் 5ல இந்த 4 கேसेस இல்ல. இந்த 4 கேसेस இல்லன்னப்ப அது டிஃபால்ட் தான் வர போகுது. இன்வாலிட் சாய்ஸ் அன்னிட்டு வந்துரும். ஓகேவா? இங்க பாருங்க ரன் பண்றேன் நான் இப்போ. 5 வந்துட்டு இப்ப நமக்கு 2 நம்பர்ஸ் கொடுங்க. 12 21 கொடுத்துட்டேன். இங்க நான் என்னோட சாய்ஸ் 51 கொடுக்கிறேன். உங்களோட ஆப்ட் வேரியபிள்ல 5 ஸ்டோர் ஆகும். 5 எங்கன இருக்கு இந்த கேसेसல இல்ல. அப்ப என்ன ஆகுது? டிஃபால்ட் வேரியபிள் இந்த பிளாக்குக்கு வந்துட்டு இன்வாலிட் சாய்ஸ் அண்ட் கொடுத்துட்டு நமக்கு திரும்பி ரிப்பீட் ஆகும். பிகாஸ் அந்த கண்டிஷன் ட்ரூ தானே. 5 நாட் ஈக்குவல் டு 4ன்றது பாருங்க ரிப்பீட் ஆகும். எப்ப வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும்? until all the operations done. அப்ப வரைக்கும் இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். புரிஞ்சுச்சா இப்போ? ஓகே மேம். நீ ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனை எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்
லாகின் ஆயிட்டு நம்மளோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறோம். அப்புறமா நீங்க டிபாசிட் பண்றீங்களா, டிபாசிட் பண்ணிட்டு என்ன டிபாசிட் பண்றது பண்றீங்க. அப்புறமா திரும்பி அதுக்கு ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு திரும்பி நீங்க செக் பண்றீங்க பேலன்ஸ். அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க, you will come out of that log out பண்ணிடுறீங்க. means it is like one process. means நீங்க பண்ணணும்ன்ற வேலைங்க எல்லாமே பண்ணிட்டு you will come out of that system application. so அதே மாதிரி நீங்க கொடுத்திருக்கிற மெனுல எல்லா ஆபரேஷன்ஸ் ஆகுற வரைக்கும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்ல மேடம் எனக்கு எக்ஸிட் ஆயிடணும், இந்த 4 ஆபரேஷன்ஸ் பண்றது வேணாம் எனக்கு, ஆனா நான் வெளியே வந்துடணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, இங்க ஒரு கேஸ் 5 கொடுத்துட்டு கேஸ் 5 கொடுத்துட்டு நீங்க சிம்பிளா என்ன கொடுக்கலாம் தெரியுமா, ஒரு ஒரு மெனுல கொடுத்துக்கோங்க. இங்க ஒரு மெனுல இங்க வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் என்னதுன்னா சிஸ் அவுட்ல நீங்க ஒரு இன்னொரு 5th ஆப்ஷன் 5 கொடுங்க. எங்கம்மா இங்க 5th ஆப்ஷன்ல எக்ஸிட் அண்ட் கொடுங்க. இந்த கண்டிப்பா இந்த 4 ஆபரேஷன் பண்ணணும்னு தேவை இல்லை. நீங்க 1 ஆபரேஷன் பண்ணிட்டு நீங்க 5th ஆப்ஷன் வந்துட்டீங்களா, புரியுதா நான் சொல்றது, 5th ஆப்ஷனுக்கு வந்துட்டீங்களா, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா இங்க வந்துட்டு நானு பிரேக் அண்ட் கொடுத்துறேன், பிரேக் பண்ணிட்டு கொடுத்துறேன், பட் பிரேக் அண்ட் கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகுது, இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். இங்க பாருங்களேன், இப்ப நீங்க என்ன கொடுக்கணும் 5, இங்க பாருங்களேன், இப்ப நான் என்ன ஆகுது ஜஸ்ட் சி, இப்ப ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது 2 வேல்யூஸ் எதுனா கொடுங்க, 10 5 கொடுத்துட்டேன். சோ ஆட் பண்றேன், 1 அடிஷன் பண்ணியாச்சு நானு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் எனக்கு வந்துச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு எக்ஸிட் பண்ணிடு, எனக்கு ரிமைனிங் ஆபரேஷன்ஸ் தேவை இல்லை. அப்ப நம்ம 5 கொடுத்துட்டேன். 5 கொடுத்தப்போ நம்மளோட என்டர் ஆஃப் சாய்ஸ் என்ன ஆகுது, ஆப்ட் வந்துட்டு 5 எடுத்துக்கோ, இந்த ஆப்ட் 5 எக்ஸ்பிரஷன் 5 இருக்கு. இந்த 4 கேசஸ் ஒர்க் ஆகாது. இந்த கேஸ் 5 எதுவுமே பிரிண்ட் ஆகாது. வேணும்னா நீங்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும்னா தேங்க்யூ ஃபார் ஏதோ ஒன்று சொல்லுங்க, தேங்க்யூ ஃபார் பர்ஃபார்மிங் தீஸ் ஆபரேஷன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கூட வேணும்னா எழுதிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே பிரேக் அண்ட் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா சி ஹியர், இந்த எதுவுமே பிரிண்ட் பண்ணாம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கிறதுனால அகைன் இட் வில் நாட் ரிப்பீட். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த அவுட்புட் வரல. இது என்ன அவுட்புட்னா ஆல்ரெடி அடிஷன் பண்ணப்ப ஸ்டோர் பண்ணிருக்கு இல்லையா, ஸோ அந்த அவுட்புட். நீங்க வேணும்னா இங்க என்ன பண்ணலாம்னா இங்க பிரேக் ஆயிட்டு இருக்கிறதுனால நீங்க திரும்பி என்ன பண்ணலாம்னா ஒரு எம்டி வேல்யூக்கு வந்துடணும்ன்ற மாதிரி நீங்க ரிசல்ட் 0 கூட வச்சிடலாம். மீன்ஸ் கம்மிங் டு த ப்ரீவியஸ் பொசிஷன்ன்ற மாதிரி. சோ இப்ப எக்ஸிட் ஆன உடனே உங்களோட ரிசல்ட்ன்றது திரும்பி பிளாங்க் ஆயிடணும்ன்ற மாதிரி. சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப 1 பண்ணிட்டேன். சோ இப்ப நம்மளுக்கு ரிசல்ட் 12 வந்திருக்கு. இப்ப நான் 5 கொடுத்துட்டேன். நம்மளுக்கு திரும்பி ரிசல்ட் 12 வரக்கூடாது. நம்ம இனிஷியலா ரிசல்ட் வேரியபிள்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கிறோமோ அந்த வேல்யூ வரணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ரிசல்ட் 0 வந்துடுச்சு. ஆனா திரும்பி உங்களுக்கு மெனு வரல பாருங்க. புரிஞ்சுச்சா இப்போ? 5 not equal to 5 ன்னு சொல்றாங்க. அந்த கண்டிஷன் ஃபெயில் தானே. ஆக்சுவலா 5ன்றது 5 ஈக்குவல் தானே. பட் நீங்க என்ன சொல்றீங்க, நாட் ஈக்குவல்னு சொல்றீங்க. அந்த கண்டிஷன் அப்ப ஃபால்ஸ் தானே. எப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுமோ அப்ப மெனுன்றது மீன்ஸ் அதுல உள்ள இருக்கிற எதுவுமே எக்ஸிகியூஷன் ஆகாது. புரிஞ்சுச்சா இப்போ? ஃபார் லூப் கூட எதுக்காகனா ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒர்க் ஆயிட்டே இருக்கணும்ன்றப்ப நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம். இந்த ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா சேம் அதே மாதிரி தான், பட் சிங்கிள் லைன்ல எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணிடலாம். எப்படி ஃபார் கீவேர்ட், ஓகே, இனிஷியலைசேஷன் ஒரே லைன்ல 3மே பண்ணிடுறோம். இனிஷியலைசேஷன், வேர் டு ஸ்டாப், கண்டிஷன் கொடுக்குறீங்க. அடுத்தது updation, that is called, I can say it like expression, that is called updation. நீங்க இந்த இனிஷியல் வேல்யூல இருந்து கண்டிஷனுக்கு ரீச் ஆகணும்னா how many times that you want to do it, அது அப்டேட் பண்ணணும். அது இன்கிரிமெண்ட் என்ன ஆயிருக்கலாம், டிக்ரிமெண்ட் என்ன ஆயிருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் I want to print 1 to 10 numbers. என்ன சொல்றேன், I want to print 1 to 10 numbers using the for loop ன்னு சொல்ல போறேன். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதுல எதுல ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், for loop யூஸ் பண்ணி for initializing with what value 1. சோ வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க, அது இன்டிஜர் இல்லையா. சோ int x equal to 1. எங்க ஸ்டாப் ஆகுது, அது 10ல. சோ ஸ்டாப்பிங் வேல்யூ கண்டிஷன் மூலமா சொல்லணும், x less than or equal to 10. updation,
ஸோ எனக்கு ஒன்னொன்னாவே பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த 1ல இருந்து 10க்கு ரீச் ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ கூட வரணும். ஸோ 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா வாட் ஐ கேன் டூ, யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் எக்ஸ் பிளஸ் பிளஸ் அண்ட் பண்ணலாம். நீங்க எக்ஸ் பிளஸ் 1 கூட போடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது இட்டரேட் ஆகும்போது நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணும், I need to print those values only. So system dot out dot print println நீங்க x and variable கொடுத்துட்டாவே போதும், நம்மளுக்கு அவுட்புட் 1 to 10 நம்மளுக்கு லைன் கீழ வரும். நீங்க system dot out dot println கொடுத்தீங்கன்னா எவ்ரி வேல்யூ நம்மளுக்கு நியூ லைன்ல வரப்போகுது. அதே நீங்க ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டுமே யூஸ் பண்றீங்கன்னா நம்மளோட மல்டிபிள் வேல்யூஸ் ஹாரிஜான்டல்லயே பக்கத்துலயே வரும். சோ பாருங்க, இப்ப our problem என்னது, printing 1 to 10 numbers using the for loop இல்லையா? சோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்க அதுல வேணும்னா பண்ணிக்கலாம். சோ கிளாஸ் இங்க for loop படிச்சிட்டு இருக்கிறதுனால நான் for loop பண்ணிட்டு ஃபைல் நேம் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு void main check it பண்ணி finish பண்ணிடுறேன். சோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு எடிட்டர் மீன்ஸ் அது கோட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ணனும், I want to print 1 to 10 numbers using for loop பண்றேன். சோ இதுக்கு syntax நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்க. for int variable x equal to 1. எதுக்காகனா இங்க 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால, இங்க ஸ்டாப்பிங் வந்துட்டு 10 ஆயிருக்கிறதுனால ஸ்டாப்பிங் வேல்யூ கண்டிஷன் மூலமா கொடுக்குறீங்க, x less than or equal to 10. அடுத்து நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். So 1 by 1 தான வேணும். So updation should be like x plus plus and கொடுங்க. So now what I need to do here, என்ன பிரிண்ட் பண்ணணும் அது பிரிண்ட் பண்ணுங்க. sys out கொடுத்த உடனே நீங்க அந்த வேரியபிள் தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட வேல்யூஸ்ன்றது கீழ வரும், நியூ லைன்ஸ்ல வரும். இந்த மாதிரி 1 2 3 எனக்கு பக்கத்துலயே வரணும்ன்றப்ப நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் மட்டும் கொடுத்தா போதும். யூ கேன் see எல்லா வேல்யூஸ் சைட் பை சைடு வருது. எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படும். அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு வேல்யூ ஆன் அப்புறமா எனக்கு ஸ்பேஸ் வேணும்ன்றது மாதிரி ஜாயின் பண்ணிட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருங்க. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு வேல்யூ ஆன அப்புறமா இன்னொரு வேல்யூ வரும்போது பாருங்க ஸ்பேஸ் ஹாரிஜான்டலா வந்துரும். ஓகேவா? சோ அடுத்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம ஜஸ்ட் நான் இது வந்துட்டு இது கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம இப்போ இதே for loop யூஸ் பண்ணி நம்ம என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம்னா, I am going to find a factorial. ஓகே, ஏதாவது ஒரு நம்பர் I want to find factorial of a given number. நீங்க எந்த நம்பர் என்ன கேளுங்க, அந்த நம்பருக்கு factorials find out பண்ணும். factorials என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் what is the factorial of 5 ன்னு சொல்றோம். அப்ப அது என்னது, அது 5 into 4 into 3 2 into 1. சோ இது எல்லாமே ப்ராடக்ட் கொடுக்கிறது தான் factorial. சோ அப்ப நீங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிட்டே 1 வரைக்கும் வந்துட்டு இருக்கு. 1 by 1 டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வரும்போது எல்லா வேல்யூஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஃபைனல் அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கு. தட் இஸ் வாட் a factorial. இப்போ நீங்க எந்த நம்பர் கொடுத்தா கூட அந்த நம்பருக்கு நீங்க factorials ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ நீங்க ரன் டைம்ல வேல்யூஸ் கொடுக்கணும்னா we should make use of a class called scanner class. சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா அது இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் java.util.scanner. இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸ்கேனர் s is equal to new scanner. நம்ம கீபோர்ட்ல இருந்து வேல்யூஸ் என்டர் பண்ணணும்ன்றதுக்காக system.in கொடுக்கணும். இப்போ நீங்க கொடுக்க போற வேல்யூ நீங்க வேணும்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா, நம்ம ரன் டைம்ல வேல்யூஸ் கொடுக்கணும்னா sys out printlnல நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா enter n value-ன்ற மாதிரி மெசேஜ் கொடுக்குறீங்க. சோ இப்போ இந்த மெசேஜ் வந்த உடனே நீங்க ஒரு வேல்யூ கொடுக்கணும், அது வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும். சோ அதுக்காக int n is equal to இன்டிஜர் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம int next intன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடுறோம். சோ நம்ம கொடுக்குற வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், எத்தனை டைம்ஸ் இட்டரேட் ஆகணும், இந்த நான் என்ன நம்பர் கொடுக்குறனோ அந்த நம்பர் வரைக்கும் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். ஆமாவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா அது டிக்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கணும். மீன்ஸ் until ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். சோ for loop யூஸ் பண்றேன். சோ int நம்ம ஆல்ரெடி அங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கிறோமா, நம்ம for loop இட்டரேட் ஆகணும். சோ int
I is equal to 1. ஸ்டாப்பிங் வேல்யூ எங்க நீங்க கொடுக்குற வேல்யூ நீங்க வந்துட்டு நான் 5 ஃபேக்டர்ல கொடுக்கும்போது நீங்க டிக்ரிமெண்ட்ல என்ன வரலாம் இன்கிரிமெண்ட்ல என்ன வரலாம் சோ நீங்க எப்படி என்ன பண்ணலாம் இங்க வந்துட்டு என்னன்னு கொடுக்கலாம்னா int I is equal to n ன்னு கொடுத்துறலாம் சோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ கிட்ட இனிஷியலைஸ் பண்றீங்க 5 ஃபேக்டர் 5 ல ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டாப்பிங் 1 ல ஆகணும்ன்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எப்படி கொடுக்குறீங்க கண்டிஷன் I greater than 1 y greater than or equal to 1 ன்னு கொடுக்குறீங்களா கரெக்ட்டா எதுக்காக 1 வரைக்கும் வரணும் இல்லையா இப்போ நான் 5 கொடுத்தேன்னா 5 4 3 2 1 வரைக்கும் வரணும் இல்லையா இது இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க டிக்ரிமெண்ட் பண்ணணும் கரெக்ட்டா Yes, ma'am. 5 4 3 2 டிக்ரிமெண்ட் 5 கொடுத்துறீங்களா 5 greater than or equal to 1 கரெக்ட் தான் அப்ப அது என்ன ஆகணும் இந்த I வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிட்டு அதுல ப்ராடக்ட் பண்ணிக்கணும் சோ நம்ம ப்ராடக்ட் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம முன்னாடியே ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் சோ அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு இனிஷியலா எவ்வளவு இருக்குமோ தெரியாது சோ அப்படின்ட்டு ஜீரோல இனிஷியலைஸ் பண்ணிக்கூடாது எதுக்காகனா நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஜீரோல இனிஷியலைஸ் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எதுல மல்டிப்ளை பண்ணோம்னா ஜீரோ ஆயிடும் சோ அதுக்காக நம்மளோட ப்ராடக்ட் வேரியபிள் 1ல ரிசல்ட் வேல்யூ வந்துட்டு 1ல இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க இப்ப இட்டரேட் ஆகும்போது இந்த ஐல வர்ற வேல்யூஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு மல்டிப்ளை பண்ணிடணும் சோ prod is equal to prod into I சோ இப்போ என்ன ஆகுது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் I என்றதானே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்னன்றது 5 1 கொடுத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் சோ அப்ப 5 I is equal to என்ன ஆகுது 5 ஆகுது 5 greater than or equal to 1 கரெக்ட் அப்ப உள்ள வந்துட்டு ப்ராடக்ட் வேரியபிளுக்கு என்ன அப்டேட் ஆகும் ப்ராடக்ட்ல 1 இருக்கு 1 into 5 என்ன ஆகுது இப்ப ப்ராடக்ட் வேல்யூ 5 க்கு அப்டேட் ஆயிருக்கும் ஓகேவா சோ திரும்பி இது என்ன ஆகுது இங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இது அப்டேஷன் ஆயிடும் சோ இப்போ n வேல்யூ என்ன இருக்கும் I வேல்யூ என்ன இருக்கும் I ல வந்துட்டு 5 ஸ்டோர் ஆயிருந்துச்சு சோ இப்போ I வேல்யூ என்ன ஆகுது 4 ஆயிடும் 4 1 தானே கரெக்ட் தான் திரும்பி உள்ள வரும் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தி ப்ராடக்ட் இப்போ 5 க்கு அப்டேட் ஆயிருந்துச்சா சோ 5 into I வேல்யூ என்ன இருந்துச்சுப்பா 4 5 into 4 என்ன ஆகுது இப்போ நமக்கு இங்க 20 ஆயிடும் கரெக்ட்டா சோ திரும்பி I வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும் 4 ல இருந்து 3 க்கு வந்துரும் yes or no 4 ல இருந்து 3 க்கு வந்துரும் 3 greater than or equal to 1 திரும்பி கரெக்ட் உள்ள வரும் சோ ப்ராடக்ட் வேரியபிளுக்கு திரும்பி அவுட்புட் அப்டேட் பண்ணனும் ப்ராடக்ட் வேல்யூ என்ன இருக்கு இப்போ நம்மளுக்கு 20 இருக்கு 20 into I வேல்யூ என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 3 23 7 60 ப்ராடக்ட்டுக்கு அப்டேட் ஆயிருக்கும் ஓகேவா சோ திரும்பி இட்டரேட் ஆகும்போது I வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும்போது I வேல்யூ 2 ஆயிடும் 2 greater than or equal to 1 கரெக்ட் கம் இன்சைட் ப்ராடக்ட் வேல்யூ அப்டேட் ஆகணும் 60 அப்டேட் ஆயிருக்கு 60 into 2 வாட் இஸ் அவுட்புட் 120 இந்த இன்ட் வேரியபிள் அப்டேட் ஆயி ப்ராடக்ட் வேரியபிள் அப்டேட் ஆச்சு சோ இப்போ அப்டேட் ஆன உடனே இந்த I வேரியபிள் என்ன ஆகும் டிக்ரிமெண்ட் ஆகும் 2 - 1 is 1 I ல 1 இருக்கு இப்போ 1 greater than or equal to 1 திரும்பி கரெக்ட் தான் உள்ள வரும் சோ ப்ராடக்ட் வேல்யூ என்ன இருக்கு 120 into I வேல்யூ என்ன 1 120 into 1 எவ்வளவு ஆகுது 120 தான் சோ அப்டேட் ஆச்சு திரும்பி I வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும் சோ 1 - 1 is 0 so I is equal to 0 ஆகும் 0 greater than or equal to 1 இல்ல false once it is getting false it will come out of the loop and will on the product means அந்த factorial னு சொல்லிருக்கோம் இல்லையா அந்த factorial எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க prod என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம் ஃபைனலா என்ன வேல்யூ அப்டேட் ஆயிருக்குமோ அந்த வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட்டா கொடுத்துரும் எப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுமோ அப்ப வெளிய வந்துட்டு இதுல என்ன லாஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அப்டேட் ஆயிருக்குமோ அந்த வேல்யூ நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும் சோ ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்க ஜஸ்ட் ரன் அண்ட் செக் சோ என்டர் n வேல்யூ இப்போ நான் 5 ன்னு கொடுக்குறேன் சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா 120 வந்திருக்கு சோ திரும்பி ரன் பண்றேன் திரும்பி ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது திரும்பிங்க வேல்யூ கொடுங்க இப்போ நான் 4 ன்னு கொடுக்குறேன் 4 into 3 into 2 into 1 எவ்வளவு ஆகுது 24 ஆகுது சோ பாருங்க அவுட்புட் சோ ப்ராப்பரா வர்க் ஆகுதா so this is how you can make use of for loop you understand acha yes ma'am so we'll meet in the tomorrow session bye everyone thank you ma'am bye bye thank you ma'am hope you thoroughly understand all the concepts if you are having any doubts comment below I'll be here to clear all your doubts just by uploading a separate video on doubts who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and click the bell icon for more notifications. Do support my channel by sharing, liking, and subscribing. Thank you for watching.
Have a nice day. Bye bye.